தெற்கிலே இருக்கிறவர்களுக்கு இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரத்தை சரியான விதத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பது அதனுடைய எங்களுடைய பின்னான நோக்கம். அதை ஜேவிபி போன்ற ஒரு கட்சி தெளிவாக சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்களத்திலே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்ற நோக்கத்தோடு தான் அதனை செய்கிறோம். ஏனென்றால் தீவிரவாத சிங்கள கட்சிகளும் அமைப்புகளும் குற்றம் புரிந்தவர்கள் தடுக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களை எந்த தண்டனையும் இல்லாமல் விடுவிக்கிற அரசாங்கம் உத்தேசிக்கிறது என்கின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சிங்கள மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது திருத்தப்பட வேண்டும். எப்படியாக திருத்தப்பட வேண்டும் என்றால், நீண்ட காலமாக ஏற்கனவே இவர்கள் தடுப்பிலே இருக்கிறார்கள் என்பது. வழக்கு முடிந்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் சில பேருக்கு தண்டனை காலத்தை விட கூடுதலாக ஏற்கனவே சிறையிலே இருந்திருக்கிறார்கள் என்ற விடயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். சாதாரணமாக வழக்குகள் இழுத்தடிக்கப்பட்டாலும் அதே போல தான் இந்த வழக்குகளும் இழுத்தடிக்கப்பட்டாலும் சாதாரணமான மற்ற வழக்குகளிலே ஒருவர் பிணை கிடைத்துவிடும். 1 வருஷம் 2 வருஷத்தில் அவருக்கு பிணை கிடைத்துவிடும். ஆனால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்குள்ளே பிணை கொடுக்க முடியாது என்ற காரணத்தினாலே சில சமயங்களில் 19-20 வருடங்கள் கூட வழக்கு முடியாமல் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். சந்திரிகா அம்மையாருடைய கொலை முயற்சி வழக்கிலே 17 வருடங்களுக்கு பிறகுதான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுகால வரைக்கும் அவர்கள் பிணை இல்லாமல் தடுப்பு காவலிலே தான் இருந்தார்கள். ஆகவே ஏற்கனவே நீண்ட காலம் நீதிமன்ற தீர்ப்பு இல்லாமலே அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கும்படியாகத்தான் நாங்கள் கேட்கிறோம். மற்றது அவர்கள் கேட்கிறதும் தங்களை வெறுமனே விடுவிக்க சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. அண்மையிலே அவர்கள் எழுதியிருக்கிற கடிதத்திலேயும் தாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவதாகவும், ஆனால் இந்த நீண்ட கால சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு தங்களுக்கு புனர்வாழ்வு அளித்து விடுவிக்குமாறு தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உண்மைகளை சரியான விதத்திலே சிங்கள மக்களிடத்திலே சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியிலே இருந்து இதற்கு பாரிய ஆதரவு கிடைக்கும். என்றால் இது விளங்காத ஒரு காரணத்தினாலே தான் சில எதிர்ப்புகள் ஏற்படுகிறதே தவிர, முழுமையான விளக்கம் இருக்குமாக இருந்தால் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நீதிமன்ற தீர்ப்பே இல்லாமலே சிறையிலே இருக்கிறார்கள் என்ற விடயம் வெளிவந்தால் நியாயமாக சிந்திக்கிற எந்த சிங்களவரும் இவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள்.